தரிசனம் அடைவார்கள். தேசத்தை குறித்த தரிசனம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம், தேவ திட்டத்தை குறித்த தரிசனம் அடைவார்கள். ஆகவே இது கடைசி காலம். நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது கடைசி காலம், நம்முடைய தலைமுறைதான் கடைசி தலைமுறையா இருக்குமோ என்று நினைக்கும்படிக்கு ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நம்ம சுற்றிலும் நடைபெறுகிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்னைக்கு துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னைக்கு உலகத்தின் பல பகுதிகளில் இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் இது கடைசி காலம் என்பதை விளங்க பண்ணுகிறது. அப்ப ஆண்டவருடைய வருகையின் காலத்தில், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய ஜெபம், இந்த முகாமிலே வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆண்டவர் தம்முடைய அளவில்லா ஆவியை அளவில்லாமல் ஊற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்காக தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அன்றைக்கு தாவீதின் மீது ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அன்றைக்கு பவுலின் மீது இறங்கின அந்த அபிஷேகம், அன்றைக்கு பேதுருவின் மீது இறங்கின அக்னிமயமான நாவுகள், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்னி, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேர் மேலையும் தேவன் ஊற்ற விரும்புகிறார். உங்களை ஒரு ராணுவ வீரர்களாய் மாற்றி அனுப்ப விரும்புகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் செய்கிற காரியங்கள் என்ன? அவர் எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறவர். ஒரு 3 வசனத்தை நான் சொல்லி உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே கடந்து வந்தார், அவனை வல்லமை உள்ளவனாய் மாற்றினார். இன்றைக்கு அதே அபிஷேகம் உங்கள் மீது வரும்போது நடக்கக்கூடிய காரியம் என்ன? ஒரு 3 வசனத்தை நான் உங்களோடு கூட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது விடுதலை அங்கே உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்கள், அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் தொடர்ந்து இதே பாவ நிறைந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதே பாவ சோதனை நிறைந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அதே பாவ போராட்டங்கள் வரக்கூடிய வேலை ஸ்தலத்திற்குள்ளே செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது. கண்களில் இச்சைகளை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், மாம்சத்தில் இச்சையான சிந்தையை தூண்டக்கூடிய காட்சிகள், எங்கு பார்த்தாலும் பாவ சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்புகிறது. இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சூழ்நிலையில், பாவம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிற நிலைமையில் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? ஒரு சேனையிலே ஒரு போர் வீரனாய் இருக்க வேண்டுமானால் பல கட்டுப்பாடுகள் அவனுக்கு வேண்டும். அவன் தன் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். எல்லா பழக்கங்களிலும் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும், பயிற்சிகள் செய்ய வேண்டும், கண்டதையும் சாப்பிட முடியாது, தன் சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்திருக்க வேண்டும். சில கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளோடு நடக்கிறவன் தான் ராணுவத்திலே வீரனாய் இருக்க முடியும். அப்படியானால் ஆண்டவருடைய ராணுவத்திலே பணி செய்ய வேண்டுமானால் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், அவருக்கேற்ற ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டுமே. என்னால் அப்படி முடியுமா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது எந்த பகுதியிலே நீங்கள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீர்களோ அதிலே ஒரு விடுதலையை அவர் உண்டாக்கி தருவார். ஆம் பிரியமானவர்களே, 72ஆம் ஆண்டு ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், என் பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், இயேசுவின் உள்ளத்தில் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது. நான் தேவனுடைய பிள்ளை,
ஆண்டவர் என்னை மகனே என்று சொல்லிவிட்டார். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. எத்தனை பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம்! வேதத்தை வாசிக்கும் பொழுது புதிதாக தெரிகிறது. ஜெபம் பண்ணும் பொழுது மகிழ்ச்சியாய் தெரிகிறது. முன்பு கடமைக்காக ஜெபித்தோம், ஏதோ வழக்கத்தின்படி ஜெபித்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஆனால் சில மாத காலங்கள், ஒரு 5-6 மாதங்கள் தான் அந்த காரியங்கள் நிலைத்திருந்தது. பழைய பாவங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தது. சில வாலிபத்தின் பாவங்கள் என்னை ஜெயிக்க ஆரம்பித்தது. வீழ்ச்சிகள் ஏற்பட ஆரம்பித்தது. பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணினாலும் முடியவில்லை. சோதனைகளை மேற்கொள்ள பிரயாசப்பட்டாலும் முடியவில்லை. எந்த பாவம் வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதையே செய்யும்படியான சூழ்நிலை. இது வேண்டாம் என்று எண்ணினால் அதை செய்யும்படியாக அது என்னை மேற்கொள்ளுகிறது. ஆகவே நான் ஜெபம் பண்ணினேன், உபவாசம் பண்ணினேன். அதற்காக எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து பிரயாசப்பட்டு முயற்சித்தேன். கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ஒரு வாலிபனால் பைபிள்ல சொன்ன மாதிரி பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஒருவேளை வயதான காலத்தில் வாழலாம். ஒரு வாலிபனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இது நடக்கிற காரியம் அல்ல என்று நானே ஒரு தீர்மானத்திற்குள் வந்தேன். அந்த சமயத்திலே தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். அந்த அபிஷேகம், அந்த அக்கினியினால் என்னை நிரப்பினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு என் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார். என்னுடைய எண்ணத்தை மாற்றினார். இல்லை, ஒரு வாலிபனால் பரிசுத்தமாய் வாழ முடியும், பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும் என்பதை ஆவியானவர் எனக்கு விளங்க பண்ணினார். எனக்கு அன்பான வாலிபனே, எனக்கு அன்பான வாலிப மகளே, 75ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி நடத்தி வந்த இத்தனை காலமும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வெற்றியின் பாதையிலே அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதே ஆவியானவர் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், பாவ போராட்டங்களுக்கு மத்தியில், சோதனைகளுக்கு மத்தியில் நீங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் கிருபை தருவார். அதற்கு அவர் உங்களுக்கு வல்லமை தருவார். அதற்கு அவர் உங்களுக்கு பலன் தருவார். அன்றைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணி ஜெயம் கொடுத்து நடத்தினவர் இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் உங்களை அபிஷேகம் பண்ணும் போது நீங்களும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் நமக்குள் இறங்கும் பொழுது அந்த ஜென்ம சுபாவங்களை, அந்த பாவ எண்ணங்களை, நம்முடைய அந்தரங்கத்திலே காணப்படுகிற பாவ போராட்டத்தின் கிரியைகளை அவர் சுட்டரிக்கிறார். அவர் சுட்டரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்குவதன் காரணம் என்ன? அந்த பாவத்தினுடைய வேரை அவர் சுட்டரிக்கிறார். அந்த பாவத்தின் ஆசைகளை அவர் சுட்டரிக்கிறார். அந்த பாவத்தின் வல்லமைகளை சுட்டரித்து பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் பலனையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, அந்த அக்கினி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்களும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்களும் பாவ சோதனைகளை மேற்கொள்ளுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பாவ போராட்டங்களை ஜெயிப்பீர்கள். நீங்கள் மெய்யான ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என்னால் இதை விட முடியவில்லை, என்னால் இதில் வெளியே வர முடியவில்லை, இந்த கண்ணி என்னை சிக்க வைத்து விட்டது என்று ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் தவிக்கலாம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு எதை விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்களோ அதிலே இன்றைக்கு இந்த இடத்தில் ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் உங்களை தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுத்து வெற்றியின் வாழ்க்கை கொடுப்பதற்காக, நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் நிற்பதற்காக, ஆண்டவருடைய சேனையிலே ஒரு போர் வீரனாய் ஜெயம் பெற்றவளாய் நிற்பதற்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி தருவார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தருவார். நீங்கள் படிக்கிற வாழ்கிற சூழ்நிலையிலே பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நினைக்கலாம், இல்ல பரிசுத்தாவியை நான் பெற்றுவிட்டேன், ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் தான் பேசுகிறேன், ஆனாலும் இந்த காரியம் என்னை தொடர்ந்து வருகிறது, ஆனாலும் இது என்னை மேற்கொள்ளுகிறது என்பதாக நீங்கள் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே,
பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒரே நாளோடு முடிந்து விடுவதில்லை, ஒரு சம்பவத்தோடு முடிந்து விடுவது இல்லை, அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திலே போய் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன் என்கிற ஒரு காரியத்தோடு போய்விடுகிறது அல்ல. அனுதினமும் இந்த பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும். அனுதினமும் பரிசுத்தாவின் அக்னியினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை அவித்த போடாதீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்குள்ள இந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது அது நடக்கும்? தினமும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக நீங்கள் போய் நிற்க வேண்டும். வேத வசனத்தை முழங்காலில் நின்று தியானித்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க 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 அந்த வேத வசனத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வர நீங்கள் தினந்தோறும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீர்கள். பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். பாவ சோதனைகளை சுலபமாய் மேற்கொள்ளுவீர்கள். போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் அது உங்களை ஜெயிக்காது. நீங்கள் அதை ஜெயித்தவர்களாய் நிற்பீர்கள். பாவ போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எதை விட முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களோ அதை சுலபமாய் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் முன்னேறி செல்லுவீர்கள். அந்த வல்லமையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் மத்தியிலே நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். எத்தனையோ பிரசங்கங்களுக்கு நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து பிரசங்க குறிப்புகளை எடுக்க வேண்டும், செய்திகளை தயாரிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் நான் தேவ சமூகத்தில் வேத புஸ்தகத்தோடு முழங்கால் படியிடும் பொழுது அங்கே பிரசங்கத்துக்காக அல்ல, மற்றவர்களுக்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு வசனம் தாரும் என்பதாக அல்ல, முதலாவது என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் இன்றைக்கு எனக்குள்ளே வெளிப்படுவதாக. உம்முடைய வசனம் முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாள் அதிகாலையும் வேத வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அந்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தின் மூலமாக என்னை சுத்திகரிக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தத்திலே பலப்படுத்துகிறார், இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை கொடுக்கிறார். ஆகவே தினந்தோறும் இந்த வேத வசனத்திற்கு முன்பாக நில்லுங்கள், முழங்காலிலே நில்லுங்கள், முழங்காலிலே நின்று கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ராணுவ வீரனாக தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவனை பலவிதமான பயிற்சிகளுக்குள்ளே அவனை கொண்டு சென்று பல மணி நேரம் அவனை உருவாக்கி ராணுவ வீரனாய் மாற்றினாலும் நான் ராணுவ வீரனாய் மாறிவிட்டேன், எல்லா பயிற்சியிலும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சும்மா இருக்க முடியாது. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும். தினந்தோறும் அதிகாலை எழும்பி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் யுத்தம் நடந்தாலும் யுத்தத்திற்கு உடனே ஆயத்தமாய் செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ராணுவ வீரனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனத்தை தியானித்து தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாய் உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாய், வேலைக்குள்ளே செல்வதற்கு முன்பாய், உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி உலகத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் வேத வசனத்தை தியானித்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். சீட்டு ஸ்டட் என்ற ஒரு மிஷனரி, அவன் வாலிபனாய் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தார். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த அவருக்கு அவருடைய தாயார் ஜெபிப்பார்கள். தாயாருக்கு அடிக்கடி கடிதம் எழுதுவார். அவர் தாயாருக்கு எழுதின கடிதத்தில் ஒன்று சொன்னது, அம்மா, ஒரு நாள் காலை நேரம் நான் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாவிட்டால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் மாறிவிடுகிறேன். ஒரு நாள் அதிகாலையில் 1 மணி நேரம் நான் முழங்காலில் நின்று ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் மாறிவிடுகிறேன். அதாவது தேவனுடைய வல்லமையை இழந்தவனாய் மாறிவிடுகிறேன் என்பதாக இந்த தேவ மனிதர் எழுதினார்.
பாவம் நிறைந்த போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் வாலிபனை நீ ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஜெயமுள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் தினமும் அதிகாலையில் அவருக்கு முன்பாக முழங்காலிலே நிற்க வேண்டும். வசனத்தை நீ தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்திலே பத்திரப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை உன் இருதயத்திற்குள்ளே பதித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். எவ்வளவு பெரிய பாவ சோதனை வந்தாலும், யோசேப்புக்கு வந்ததை போல பாவ சோதனை வந்தாலும், உன்னையும் நீ விலகி ஓடும்படி ஆவியானவர் உனக்கு பலன் தருவார். உன்னால் முடியும், உன்னால் முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே முடியும். அதற்குத்தான் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை வித்தியாசமாய் ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்தினது. இந்த கடைசி கால அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜெயமுள்ளவளாய் நிற்பீர்கள். படிப்பை குறித்து, தோல்வி குறித்த பயம், எக்ஸாமை குறித்த பயம், இந்த சப்ஜெக்டை குறித்த பயம், நான் வெற்றி பெறுவேனோ மாட்டேனோ, எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லா பயங்களும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகும். ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை வல்லமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நிற்கிறார். அவன் உடல் முழுவதும் கவசம் தரித்திருக்கிறான். தாவீதுக்கு சின்ன கூழாங்கல், பெரிய பட்டயத்தை கொண்டு போனாலே அவனை வீழ்த்துவது கடினம். எப்படி ஜெயிப்பது? கோலியாத்திற்கு முன்னால் தாவீது நிற்கும் பொழுது அந்த அபிஷேகம் அவனுக்கு போதிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது, அவன் உருவத்தை கண்டு பயப்படாதே, அவன் அணிந்திருக்கிற உடைகளை கண்டு நீ பயப்படாதே, அவன் வைத்திருக்கிற ஆயுதத்தை கண்டு நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். முதலாவது அவர் தைரியப்படுத்துகிறவர். எக்ஸாமை கண்டு நீ பயப்படாதே, இந்த சப்ஜெக்டை கண்டு நீ பயப்படாதே, இவ்வளவு அரியஸ் வந்துவிட்டது என்று கலங்காதே, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியப்படுத்துவார். நீ சோர்ந்து போக, பயப்பட, தவறான முடிவெடுக்க அவர் விட மாட்டார். உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் ஜெயிப்பதற்குரிய வழிகளை சொல்லித் தருவார். எப்படி படிக்க வேண்டும், எப்படி நீங்கள் முயற்சிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில், ஆண்டவருக்கு என்று ஆத்துமாக்களை கொண்டு வருவதில், உங்களோடு படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பக்கம் திருப்புவதில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். தாவீது கோலியாத்திற்கு முன்பாய் நிற்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீதுடைய நெற்றியை பார், அது ஒன்றுதான் திறந்திருக்கிறது, மற்ற உடல் முழுவதும் கவசம் மூடி இருக்கிறது. நீ அந்த கல்லை நீ குறிபார்த்து அடிக்க வேண்டும். நெற்றிதான் திறந்திருக்கிறது, அங்கு அடித்தால் தான் அவன் விழுவான். ஆவியானவர் தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார், யுத்த முறைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நெற்றியை பார், நெற்றியை குறிவைத்து அந்த கல்லை வீசு. தாவீது குறிபார்க்கிறான், நெற்றியை பார்த்தவன் கல்லை வீசுகிறான். ஆவியானவர் கரெக்டா கொண்டு போய் நெற்றியிலே அந்த கல்லை பதிய பண்ணினார். கோலியாத் விழுந்து மரித்தான். நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 அவர் கற்றுத் தருவார். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது 75ஆம் ஆண்டிலே சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாய் ஜெபிக்க தெரியாது, நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன், நான் சொல்லுகிறபடி செய். 75ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைப்பதற்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், சிறு பிள்ளைகள் ஊழியத்தை எப்படி நீ ஒழுங்கு பண்ண வேண்டும், வாலிபர் ஊழியத்தில் என்னென்ன நிறைவேற்றப்பட வேண்டும், இந்த தேசத்தை சந்திப்பதற்கு ஜெபிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் போதிக்கிறார். அவர் சொன்னபடி ஒவ்வொரு அடிகளை
எடுத்து வைக்க அவர் ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு போதித்து நடத்தின ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கும் அவர் போதித்து வழி நடத்துவார். உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருவார். நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதையிலே உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலையின் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் அவர் ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துவார். அதற்கு தான் இந்த ஆவியானவர். வெறுமன் அப்படியே சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிவிட்டு ஏதோ ஆவில நேரம் அந்த நேரம் என்று சொல்லிவிட்டு போவதற்கு அல்ல. உங்க மேல கண்ணை வைத்து அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். தாவீது அந்த அபிஷேகப்படி நடத்தினர். உங்களுக்கு ஜெயம் தருவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, படிப்பில, வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து வெற்றி கொடுத்து நடத்துவார். இரண்டாவதாக, இந்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் செய்கிற இன்னொரு காரியம் என்ன? ரோமர் 8:26 ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit will helps us in our infirmities. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எதிலே உதவி செய்வார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்வார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறார். ஜெபத்திலே அவர் உதவி செய்வார். முதலாவது உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார், உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இரண்டாவது, அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உங்களை ஜெப வீரர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயம் பெற முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிப்பதிலே அவர் உதவி செய்கிறார். எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், உதவி செய்கிறார். மணிக்கணக்காக ஜெபிக்க உதவி செய்கிறார். நான் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக கூட ஜெபித்திருக்கிறேன். அப்பொழுது அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை நான் உணர்ந்தது இல்லை. 5 நிமிஷத்துல உலகம் முழுமைக்கும் ஜெபம் பண்ணி முடித்து விடுவேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஜெப குறிப்பு என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் ஜெபித்து விட்டோமே என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு என் ஜெபத்தை ஒரு வித்தியாசமாய் மாற்றினார். மணிக்கணக்காக ஜெபிக்க, கண்ணீரோடு கூட ஜெபிக்க வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஆவியானவர் உண்டாக்கினார். 74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த நாட்களிலே நான் மதுரையிலே படித்து கொண்டிருந்தேன். எல்லாரும் சாப்பிட போவார்கள். இரவு நேரத்தில் டைனிங் ஹால் போகும்போது ஆவியானவர் என்னை தூண்டுவார், மாடிக்கு போ. நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் மாடிக்கு போனால் மதுரை பட்டணம் முழுவதும் தெரியும். ஆண்டவர் சொல்வார், இந்த பட்டணத்தை பார், லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் வசிக்கிற இந்த பட்டணத்தை பார். உன்னை போல தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பி வணங்கி கொண்டிருக்க இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த பட்டணத்தை பார்த்து நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே நிற்பேன். பல நிமிட நேரம் என் கரங்களை வானத்துக்கு நேராய் விரித்து, ஆண்டவரே இந்த பட்டணத்தை ரட்சியும், இங்க இருக்கிற ஆத்துமாக்களை ரட்சியும். என் கண்களில் இந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு எனக்குள் உண்டான முதலாவது ஆச்சரியமான ஒரு மாற்றம், என்னுடைய ஜெபத்திலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. எனக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் உண்டாக ஆரம்பித்தது. கல்லூரிக்கு போகிற வழியிலே, ரோடுகளிலே பக்தியோடு கூட ஜனங்கள் தெய்வ வணக்கத்திற்காய் கூட்டம் கூட்டமாய் வரும் பொழுது, அந்த மக்களை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு வேதனை உண்டாகும். ஆண்டவரே, நானும் இப்படி போனேனே, நானும் இப்படி தெய்வத்தை தேடி தேடி பல இடங்களுக்கு பக்தியோடு போனேனே, இந்த மெய்யான ஆண்டவரை அறியாமல் இத்தனை காலம் இருந்தேனே, என் ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, எனக்குள் ஒரு பாரம் உண்டாகும். ரோட்டிலே நின்று அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டே கல்லூரிக்கு நடந்து போயிருக்கிறேன். இவங்களெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே, இந்த மக்களை எல்லாம் ரட்சியும் என்ற ஒரு பாரம் எனக்குள்ளே உண்டாயிற்று. அதன் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை ஆவியானவர் எனக்குள்ளே உண்டாக்கினார். ஜெபத்திலே அவர் எனக்கு உதவி செய்தார். நான் யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு கர்ப்ப வேதனையின் பாரத்தை உண்டாக்கினார். எனக்கு அன்பானவர்களே,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அவர் மாற்றுவார். உங்களை முதலாவது ஜெப வீரர்களாய், முழங்கால் வீரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். முழங்காலிலே நின்று மணிக்கணக்காக ஜெபிக்கும்படி அவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவார். அதன் ஆவியானவர் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். நாம இந்த நாட்களில் ஆண்டவரே என் படிப்பை ஆசீர்வதியும், எனக்கு ஞானம் தாரும், ஞாபக சக்தி தாரும், இவ்வளவு மார்க் தாரும், இவ்வளவு கிரேடு எனக்கு தாரும், இந்த காலேஜில் படிக்கணும், சுயநலமாகவே ஜெபித்து 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 பெரும்பாலான நேரத்தை நாம் வீணாக்கி விட்டோம். யோசித்து பாருங்கள். உங்களுக்காகவே ஜெபித்து, உங்களுடைய படிப்புக்காகவே ஜெபித்து, உங்களுடைய குடும்பத்துக்காகவே ஜெபித்து மணிக்கணக்காக உங்களுடைய சுயநலத்திற்காக ஜெபித்து 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 நேரத்தை போக்கிவிட்டோம். இனிமேல் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கடைசி 5 நிமிஷத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரம் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க, தேசத்தை எட்டி பாருங்கள், இந்தியா தேசத்தை நோக்கி பாருங்கள். 121 கோடி மக்கள் வந்து விட்டார்கள். 121 கோடி மக்கள். சுமார் 1 கோடி பெண்கள் விபச்சார தொழில் செய்கிறவர்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறார்கள். 12 வயது சிறு பெண் கடத்தப்பட்டு விபச்சார விடுதலை அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிற பயங்கரமான சம்பவங்கள் நம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் முழுமையான ஒரு விடுதலை கொண்டு வர முடியவில்லை. அநேக சுயநலக்காரர்கள் பணத்திற்காக இளம் பெண்களை விற்று அவளை அடிமைப்படுத்தி சிறை வைத்து விபச்சாரத்திலே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் தேசத்திலே பார்க்கிறோம். லட்சக்கணக்கான பெண்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிற நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை குறித்த ஒரு மன வேதனையை, அந்த பாரத்தை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குவார். பாருங்கள், வாலிபர்கள் இன்னைக்கு ஏராளமாய் குடிகாரர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் மதுபான கடையில போய் தைரியமாய் மதுபானத்தை வாங்கி குடிக்கிற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டிலே பெருக ஆரம்பித்து விட்டது. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து குடும்பமாய் குடிக்கிற வேதனையான காரியங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த சமுதாயம் பாதிக்கப்படாதபடி மதுபான அரக்கன் கையிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க, அந்த பாவ சிற்றின்பத்தில் இருந்து வாலிபர்களை விடுவிக்க முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஆட்களை தேவன் தேடுகிறார். அதற்குத்தான் உங்களை யுத்த புருஷராய் தேவன் தெரிந்து கொண்டார். முழங்காலில் நின்று அவர்களுக்காக ஜெபிக்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, அடிமைப்பட்டு கிடக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு படிக்கிறவர்களுக்காக, உங்களுடைய கல்லூரியிலே உங்களுடைய வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பையன்களுக்காக ஜெபிப்பதற்காக. அவர்கள் குடிகாரர்கள் துன்மார்க்கமாய் அலைகிறார்கள். நமக்கு என்ன என்று ஒதுங்கி போக முடியாது. அவர்களுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமாய் இருக்கிறது. அவர்களுக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். அவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ஆத்துமாக்களுக்காக அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. நரகத்தை நோக்கி அந்த ஆத்துமாக்கள் போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வகுப்பிலே உன்னோடு படித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த நரகத்தின் அக்கினியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தங்களை அறியாமலேயே நரகத்தின் அக்கினி கடலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய், சிற்றின்பத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய், பிசாசினுடைய பிடியிலே சிக்கினவர்களாய், சாத்தானாலே நரகத்திற்கு இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் அதை தடுத்து நிறுத்துவது? யார் அவர்களுக்குள்ளே விடுதலையை கொண்டு வருவது? அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை யார் தடுத்து நிறுத்துவது? அதற்காகத்தான் தேவன் உங்களை நம்பி வந்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை தெரிந்தெடுத்து உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார். உங்களை அதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். சுயநலமாய் வாழ்ந்தது போதும், சுயநலமாய் வாழ்ந்தது போதும், சுயநலமாய் ஜெபித்ததெல்லாம் போதும். அதை ஒதுக்கி வைத்து விட்டு தேசத்தை எட்டி பாருங்கள். தேவை உள்ள மக்களை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களை, ஜெபங்களை, ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். எல்லா மக்களுக்காக, உங்களுக்காக மாத்திரம் அல்ல, உங்களோடு படிக்கிற எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய கல்லூரியிலே பள்ளியில் இருக்கிற எல்லாருக்காக, டீச்சர்ஸுக்காக, பிரின்சிபாலுக்காக, ஹெட்மிஸ்டர்ஸுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் இருக்கிற எல்லாருக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி ஆத்துமாக்களுக்காக, இந்தியா முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான இந்த ஆத்துமாக்களுக்காக, 121 கோடி ஆத்துமாக்களுக்காகவும்
திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க முழங்கால் என்று ஜெபிக்கிற ஜெபம் திரளான ஆத்துமாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும், சாத்தானுடைய பிடியில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும். அதற்காக ஒரு சேனையாக நீங்கள் எழும்ப வேண்டும். உங்களுடைய முழங்காலை கொடுக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க, தியாகத்தோடு ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒரு எஸ்தரை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு தானியேலை போல ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வார். ஜெபிக்க உங்களுக்கு கிருபை தருவார். எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு கற்று தருவார். எனக்கு ஜெபிக்க தெரியாமல் இருந்தது, மணிக்கணக்காக ஜெபித்த பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். சில சமயம் அதிகாலை 1 மணி 2 மணிக்கு ஆவியானவர் எழுப்பி என்னை முழங்கால் படியிட வைத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க என்னை பழக்கினார். என் சொந்த பலத்தினால முடியாது. நல்ல தூங்குற நேரம் எழுந்து எப்படி 2 மணி நேரம் ஜெபிக்க முடியும்? ஆவியானவர் அதை செய்வார். நம்ம கீழ்ப்படிந்தால் போதும், ஒப்பு கொடுத்தால் போதும். நீங்க அந்த பழக்கத்துகளை வந்துவிட்டால் அதிகாலை 1 மணி 2 மணி 4 மணிக்கு ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். வா ஜெபம் பண்ணலாம். இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பிசாசு எந்த அளவிற்கு நம் தேசத்திலே பலமாய் கிரியை செய்கிறான். சின்ன பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் எத்தனை வேதனையான காரியங்கள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய மக்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. அதை குறித்த ஒரு வேதனை, ஒரு பாரம் நமக்குள்ள வேண்டாமா? ஆண்டவரே, என் ஜனம், என் மக்கள், பிசாசு இன்றைக்கு தீவிரமாய் பாவத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான். மிருக வெறியை அநேக வாலிபர்களுக்குள்ளே உண்டாக்கி கொண்டிருக்கிறான். 5 வயது சிறு குழந்தையை ஒரு வாலிபன் கற்பழித்து கொலை செய்தான் என்ற செய்தி செய்தித்தாளிலே வருகிறது. அதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை வந்தது உண்டா? எங்கோ நடக்கிறது நமக்கென்ன, யாருக்கோ நடக்கிறது நமக்கென்ன என்று எண்ணுகிறீர்களாம். 5 வயது சிறு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த சிறு குழந்தையினிடத்தில் ஒரு வாலிபன் தவறான எண்ணத்தோடு தொடுகிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மிருக வெறியை பிசாசு அந்த வாலிபனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட வாலிப சமுதாயத்தை சாத்தானின் பிடியில் இருந்து விடுதலையாக்கு. இப்படிப்பட்ட இச்சையின் ஆவியில் இருந்து இந்த வாலிபர்களை விடுதலையாக்குவதற்காக, பாரம் கொண்டு வைராக்கியத்தோடு ஜெபிப்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தேசத்திலே பிசாசு ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார். இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. என்னை ஆசீர்வதியும், என் படிப்பை ஆசீர்வதியும், எனக்கு மார்க்கத்தாரும் என்று சுயநலமாய் ஜெபிக்கிறதற்கு இது காலம் அல்ல. வாலிபர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஒன்றுமில்லாத அரசியல்வாதிக்காக, ஒன்றுமில்லாத ஒரு சினிமா நடிகனுக்காக, ஒரு முறை கூட நேரில் சந்திக்க முடியாத சினிமா நடிகனுக்காக தன் ரத்தத்தை சிந்துகிற, உயிரை கொடுக்கிற வாலிபர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர்? ஆனால் உனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர், ரத்தம் சிந்தின ஆண்டவர், உனக்காக சிலுவை சுமந்த ஆண்டவர், பரலோகத்திலே உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யோசித்தப்பா. ஒரு முறை கூட நேரில் சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்காத சினிமா நடிகனுக்காக பெரிய பெரிய கட் அவுட் வைத்து மேலே ஏறி காலேஜை வேண்டாம், படிப்பை வேண்டாம், இந்த நாள் அதற்காக என்று படிப்பை ஒதுக்கிவிட்டு, கல்லூரியை ஒதுக்கிவிட்டு ஓடுகிற வாலிபர்கள் எத்தனை பேர்? ஆனால் உயிர் கொடுத்த ஆண்டவர், ஜீவன் கொடுத்த இந்த ரட்சகருக்காக, அவர் கொடுத்த அந்த பணியை செய்வதற்காக எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை எத்தனை பேர் அர்ப்பணித்திருக்கிறோம்? ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்வார். உங்களை மாற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். ஜெபிக்க அவர் கற்றுத் தருவார். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய கல்லூரியிலே எழுப்புதலை கொண்டு வரும். உங்கள் ஜெபம் உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது நான் செய்யணும். என் கூட படிக்கிறவங்க, எங்க பள்ளிக்கூடத்தில், எங்க காலேஜில், எங்க வகுப்பில், அல்ல எங்க தெருவில், எங்க கிராமத்தில் ஏதாவது நான் செய்யணும். ஆண்டவரே, உமக்காக என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். ஜெபிங்க, கர்த்தர் வழிகளை திறந்து தருவார். ஒவ்வொருவரும் செயல்பட்டே ஆக வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
இந்த அபிஷேகம் வரும்பொழுது செய்யக்கூடிய காரியம் என்ன? முதலாவது, உங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஜெயமுள்ள வாழ்க்கை தருவார். இரண்டாவது, ஜெபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆங்கில வேதாமம் சொல்லுகிறது, you shall receive power when the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். You shall receive power, வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். எதற்காக? சாட்சியாய் வாழ்வதற்கான வல்லமை, சாட்சி சொல்லுவதற்கான வல்லமை, சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வல்லமை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கான வல்லமை. அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு சொல்ல தெரியாது என்று சொல்லலாம். ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களுக்கு தைரியம் தருவார், பலன் தருவார், சொல்ல வைப்பார், ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆவியானவர் வரும்பொழுது அந்த பலன் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுடைய கல்லூரியிலே, உங்களுடைய தெருவிலே, உங்களுடைய கிராமத்திலே, உங்களுடைய பள்ளிக்கூடத்திலே, நீங்க படிக்கிற வேலை செய்கிற இடங்களிலே ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். அந்த வல்லமையை உங்களுக்கு தருவார். அவர் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். சாட்சி சொல்லக்கூடிய வல்லமை, தைரியமாய் பேசக்கூடிய வல்லமை, சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு வல்லமை, அந்த வல்லமை ஆண்டவர் தருவார். வல்லமை தருவார். எனக்கு பேச தெரியாது, 2-3 பேர் நின்றாலே இந்த இடத்துல போய் பேச கூச்சப்படுவேன். ஆனால் ஆவியானவர் வந்தார், தெருக்களில் நின்று தைரியமாய் பேச கிருபை கொடுத்தார். எந்த இடத்திலும் என் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல அவர் எனக்கு தைரியமும் பலனும் கொடுத்தார். ஆவியானவர் அவர் வந்துட்டா போது அவர் அந்த பலனை தருவார். நீங்க யாருக்கு சுலபமா இயேசுவை பற்றி சொல்லுவீங்க, உடனே அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உடனே அவங்களுடைய இருதயம் திறக்கப்படும். ஆவியானவர் உங்களை பயன்படுத்தி ஆத்துமாக்களை சந்திப்பார், ரட்சிப்பார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு சமயம் நான் ஏர்போர்ட்ல விமானத்திற்காய் காத்திருந்த போது 2 தாய்மார்கள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. என்னை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அவங்களுடைய காரியங்களை பார்த்தபோது அவங்க ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்களை போல எனக்கு தெரிந்தது, பேசினரை வைத்து. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை எனக்கு தெரியும் பிரதர், டிவிலெல்லாம் அவங்களுடைய பிரசங்க கேட்டிருக்கோன்னு சொன்னாங்க. அவங்க பேரு சொன்னாங்க. இயேசுவுக்கும் அந்த பேருக்கு சம்பந்தமே இல்லை. நான் ஆச்சரியமாக அவங்க சொல்ல கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நான் பக்தி உள்ள இந்து குடும்பத்தில் ரொம்ப பக்தியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆஃபீஸராக ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். அப்போ எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? அவங்க சொன்னாங்க, உன்னை படித்து என்னை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரி இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்க எனக்கு இயேசு அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறாங்க, என் கூட படித்த ஒரு பையன் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னான், என் கூட படித்த ஒரு பெண், என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த மகள் எனக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினாள், இப்போ நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. உன்னை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? உங்களை குறித்து எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இவன் மூலமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று. அதை செய்யணும். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுடைய பட்டம் வராது. PhD 3 PhD வாங்கினா கூட பரலோகத்தில் போய் நான் 3 PhDன்னு சொல்லவே முடியாது, வராது. எந்த பட்டமும் வராது, எந்த பணமும் வராது, நீங்கள் சம்பாதித்த சொத்துகள் வராது, நான் இன்ன கம்பெனியில் இந்த போஸ்டில் வேலை செய்கிறேன், அதுவும் வராது. ஆனால் ஒன்றே ஒன்று வரும், நீங்கள் ஆராயப்படுத்துகிற ஆத்மா உங்களோடு பரலோகத்திற்கு வரும். நீங்க ரட்சிப்புகளை நடத்துகிற ஆத்மா உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரும். ஆண்டவர் சொல்லுவார், உன் மூலமாக பரலோகத்துக்கு வந்த இவங்களை பார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. பரலோகத்துக்கு வராத காரியத்துக்கு எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, படிப்புக்காக, பட்டத்துக்காக, வெற்றிக்காக, உபவாச ஜெபம், எங்க போனாலும் ஜெபம் பண்றீங்களே. பரலோகத்துக்கு வராத ஒரு காரியத்துக்காக, பரலோகத்துக்கு உங்களோடு வரக்கூடிய விலையேறப்பட்ட ஆத்மாவுக்காக எவ்வளவு நீங்க ஜெபிக்கணும், எவ்வளவு அதற்காக பிரயாசப்படணும், எவ்வளவு பேர் அதற்காக முயற்சி பண்ணணும். யோசித்து பாருங்கள்.
ஒரு போர் வீரனாய், ஒரு இராணுவ வீரனாய், சேனையின் தளபதியாயிருக்கிற இயேசுக்கு பின்னாலே அணிவகுத்து போக, சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்க, பிசாசின் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு சொந்தமாக்க வைராக்கியமாய் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் வரும்பொழுது உங்களை பயன்படுத்துவார். பயன்படுத்துவது மாத்திரம் அல்ல, எந்த அளவிற்கு அவர் கொண்டு போவார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஸ்தேவான் என்கிற வாலிபன் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினாலும் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் பேசின ஞானத்தை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியவில்லை. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஞானத்தினால் அவனை நிறைத்திருந்தார். அவன் மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள், மகிமையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு செய்தார். அவன் எழுந்து நின்று பிரசங்கித்த போது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்லும்படி கற்களை எறிந்து இரத்த வெள்ளத்தில் சாகும் பொழுது, ஐயோ நான் சாகிறேனே, ஐயோ என்னை கொல்லுகிறார்களே, யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்றவன் கூச்சலிடவில்லை. ஸ்தேவான் இளம் வாலிபன் மரித்துக் கொண்டிருக்கிறான். கற்களால் அவனை அடித்து அவனுடைய மண்டையை பிளந்து ரத்தம் வடிய வடிய குற்றுகிறாய் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லுகிறார்கள். மரணம் அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயோ அம்மா காப்பாத்துங்கள் என்று அவன் சத்தமிடவில்லை. அவன் சொல்லுகிறான், இதோ வானம் எனக்கு திறந்திருக்கிறது, இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை நான் பார்க்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மரணத்தை தைரியமாய் அவன் சந்திக்கிறான். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது மரணத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருப்பதில்லை. சுவிசேஷத்தின் நிமித்தமாய், இயேசுவை அறிவிப்பது நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்களை குறித்த உங்களுடைய உள்ளம் பயப்படாது. தைரியமாய் நிற்கிற ஒரு வல்லமையை ஆவியானவர் தருவார். அவருக்காக ரத்தம் சிந்துவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு வல்லமையை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தருவார், உங்களை தைரியப்படுத்துவார். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பாய் பீகார் மாநிலத்திற்கு ஒரு வாலிபனாய் புறப்பட்டு போன அகஸ்டின் ஜெபக்குமார், அந்த ஆரம்ப காலம் எனக்கு தெரியும். பீகார்ல அந்த கிராமங்களில் ஊடுருவி ஊழியம் செய்த போது மத தீவிரவாதிகள் எழும்பினார்கள், இவனை கொன்று போட வேண்டும், இவனை கொண்டு போட வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் ஊழியத்திற்கு வெளியே போனால் திரும்பி வருவது நிச்சயம் இல்லை. அந்த நாட்களில் அவருடைய மனைவி, என் அண்ணன் ஊழியத்துக்கு வெளியே போனால் திரும்பி வரும் வரைக்கும் முழங்காலிலே நிற்பார்களாம். வீட்டிலே வந்து கதவை தட்டினால் தான் நிச்சயம். அநேகர் கங்கணம் கட்டினார்கள், அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற இந்த வாலிபனை கொண்டு போட வேண்டும், இவனை விட்டால் நம்முடைய மாநிலத்தை மாற்றி விடுவான் என்று. உடனே இடத்தை மாற்றவில்லை, உடனே அந்த ஏரியாவை மாற்றிக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் சொன்னார்கள், இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் ரத்தம் சிந்தி இங்கே மரித்தால் தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரமான அகஸ்டின் ஜெபக்குமார்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவார். ஆகவே நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நிற்கும்படியான ஒரு தைரியத்தை ஆவியானவர் கொடுத்தார். அது நிமித்தமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், அநேக திருச்சபைகள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு பரலோகம் மகிழுகிறது. காரணம், தன் ஜீவனை பணயம் வைக்கிற ஒரு தைரியத்தை ஆவியானவர் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்துவிட்டால் அந்த தைரியம் வரும். ஒரு சமயம் ராஜஸ்தானுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த, குஜராத்தில் இருந்து ஷாலம் ஊழியத்தின் மூலமாக ராஜஸ்தானிலே ஒரு கிராமத்திலே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தார். பகலிலே தான் அங்கே கூட்டம் நடக்கும். அங்கே போக்குவரத்து கரண்ட் வசதி இல்லாதபடினால் பகலில் கூட்டம் நடக்கும். 10 மணிலிருந்து 3 மணி வரை எங்களை மிஷனில் அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு இன்டீரியர் வில்லேஜ், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கிராமம். ரோட்டை விட்டு எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போனோம். அந்த கிராமத்து வயல்வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, தாகத்தோட அந்த ஆதிவாசி மக்கள். அங்கே போன போது நாங்கள் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது கேள்விப்பட்டது, மத தீவிரவாத இயக்கத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களை தாக்குவதற்காக அவங்க பயங்கர ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் நாங்கள் ஜீப்பில் இறங்கி நடந்தபடி போகும்போது
பெரிய அந்த குங்குமத்திலே பொட்டு வைத்து சிலர் உட்கார்ந்திருந்தார்கள் கூட்டத்தின் பின்னாலே. அவங்க பக்கத்தில் தான் நடந்து போகிறோம். அந்த மிஷினரிஸ் அவரை தேவதாஸ் சொன்னாங்க, அண்ணே அவங்கள பாருங்கன்னு சொன்னார்கள். நான் பார்த்தபோது இவ்வளவு நீளத்துக்கு ஒரு அருவாள், இவ்வளவு நீளமான ஒரு பெரிய பட்டயம், ஒரு மனிதன் அதை தரையில போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பட்டையை நீட்டிக்கொண்டு அவ்வளவு உயரமான நீளமான ஒரு பட்டயம். 4-5 பேர் பயங்கர வெறியோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் கேட்டேன் என்ன நடக்கும்னு சொல்லி. எதுவும் நடக்கலாம் பிரதர், ஏனென்றால் நாம் ஒரு கிராமத்தில் இன்டீரியரா இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் ஏதாவது செய்தால் உண்டு, அவ்வளவுதான். ஒருவேளை இன்றைக்கு நம்மை கொண்டு போட்டாலும் கொண்டு போடலாம். மத தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பாட்டு பாடிக்கொண்டு நான் பிரசங்கிக்க வேண்டும். அவங்க கூட்டம் முடியும் வரைக்கும் காத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளை தாக்கக்கூடும் என்று சொன்னார்கள். தாக்குவதற்கு ஒரு கூட்ட மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பயங்கர ஆயுதங்களோடு. அன்றைக்கு தான் எங்களுடைய உயிர் போனாலும் போயிடலாம், கடைசி நாளாக இருக்கலாம் அந்த சூழ்நிலை. எங்கள் கூட வந்திருக்கிற ஒரு குழுவினர் பாட்டு பாட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்படிலாம் வந்ததே இல்லை, இது என்ன நடக்குமோ, பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பிரதர். நான் சொன்னேன், ஏன் பயப்படுறீங்க, ஒரே ஒரு உயிர் தான், போனால் இயேசுக்காக போகட்டும், இங்கே மரிச்சா பல்லவு தானே போகிறோம், எதுக்கு பயப்படுறீங்கன்னு. இல்லை சகோதரிமாரெலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், பத்திரமா கொண்டு சேர்க்கணுமே, அவங்களும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க தானே, அவங்க வரும்போது இயேசுக்குன்னு உயிரை கொடுக்குறங்க ஆயத்தமாக தானே வந்திருக்கணும், அதான ஊழியம். அவருக்குள்ள ஒரு பயம். நான் பிரசங்கம் பண்ணி அவங்க ஆல்டர் கால் கொடுத்து எல்லா கூட்டத்தை நடத்தினேன். உள்ளத்தில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, ஒரு சின்ன பயம் கூட இல்லை. நானே யோசித்து பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு, மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குது, இவ்வளோ பக்கத்தில் மரணம் நெருங்கி வந்திருக்குது, ஏன் நம்முடைய உள்ளத்தில் பயமே இல்லை? அது ஆவியானவர் கொடுக்கிற தைரியம், ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரண பயத்தை அவர் எடுத்து போடுவார். அவருக்காகத்தானே வாழ்க்கை, அவர் கொடுத்தது அவருக்காகத்தானே என்பதாய். அங்க கூட்டத்தை முடிக்கிற நேரம் எப்படியோ போலீஸுக்கு தகவல் போய் ஒரு கூட்டம் போலீஸ் வந்து எங்களை பாதுகாத்து அனுப்பினார்கள். அது வரும் வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி வரும் என்று எங்களுக்கு தெரியாது. மற்றொரு முறை அதே விதமாய் அதே ராஜஸ்தான்ல மறுபடியும் போனோம். அடுத்த வருஷம் போன போது அங்குதான் நமக்கு ஆபத்து இருந்தேன்னு போகாமல் இருக்கவில்லை, மறுபடியும் அதே பகுதிக்கு ஊழியத்துக்கு போனோம். ஜீப்பிலை துரத்தி கொண்டு வந்தார்கள் பயங்கர ஆயுதங்களோடு. எங்களுக்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான், துரத்தி கொண்டு வந்தார்கள். நான் சொன்னேன், தேவ சித்தம் இல்லாம நம்ம மேல ஒருவரும் கை போட முடியாது. ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய ரத்தம் சிந்தப்படணும்னா அவனுடைய அருவாள் நம்மை வெட்டும். ஆண்டவருடைய சித்தம் இங்க ரத்த சாட்சியா நம்ம மறிக்கணுமானால் அவனுடைய பட்டயம் நம்மை வெட்டும். அப்படி ரத்த சாட்சியா மறித்தால் இங்கிருந்து திருச்சபையின் வேகமாய் பெருகும். அதனால எதற்கு ஆயத்தமாய் இருப்போம் என்று அப்படித்தான் நாங்கள் ஜீப்பில் சொல்லி கொண்டு வந்தோம். பெரிய ஒரு அற்புதமாய் தேவன் அந்த நேரத்தில் எங்களை பாதுகாத்தார். மரணம் வருகிற ஒரு இடம் என்று தெரிந்த அதே இடத்துக்கு திரும்பவும் நாங்கள் போயிருந்தோம். அது நிமித்தம் இன்றைக்கு ராஜஸ்தானில் பெரிய ஒரு எழுப்புதல். நாங்கள் போய் ஊழியம் செய்த அந்த இடத்திலெல்லாம் ஏராளமான சபைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது, ஏராளமான ஆலயங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டது. அல்லேலூயா. அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிற பெரிய பொறுப்பை விசுவாசிகள் கையிலே வந்து விட்டது. அந்த அளவிற்கு அந்த ஏரியாவில் திருச்சபைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. கோதுமை மணியாய் நம்மை நிலத்திலே வீழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தேவான் அப்படி ஒப்பு கொடுத்தேன் என்றார். பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு போகிறேன், எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனாலும் ஒன்றையும் குறித்து நான் பயப்படேன், என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க விரும்புகிறேன், என் ஜீவனை நான் அருமையா எண்ணேன், ஆண்டவருக்காக அடிபடுவதற்கு மாத்திரமல்ல ரத்தம் சிந்தவும் நான் ஆயத்தம், என் ஜீவனை கொடுக்கவும் நான் ஆயத்தம், என் ஓட்டத்தை ஓடவும் அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றமை விரும்புகிறேன் என்று பவுல் அங்கே சவால் விடுகிறார். அப்படித்தான் தன் வாழ்க்கை அவர் அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானவர்களே, ரோமுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சின்ன ஆலயத்தை பார்க்க அழைத்து கொண்டு போனார்கள்.
பவுலுடைய ஆலயம். அங்கே போன பொழுது அந்த ஆலயத்தின் ஒரு மூலையிலே ஒரு கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு சின்ன தூண் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கே விளக்கம் எழுதி போடப்பட்டிருந்தது. ஒரு படமும் வரைந்து வைக்கப்பட்டிருந்தது. என்னதென்று நான் பார்த்தபோது பவுல் அவருடைய தலை துண்டிக்கப்பட்ட இடம். இந்த கல் தூணிலே தான் அவருடைய கழுத்து வைக்கப்பட்டு ரோம அரசாங்கத்தினால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. ரத்தம் சிந்த தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். பேதுரு அதே ரோமாபுரியிலே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அர்ப்பணித்த போது சொன்னார், என் இயேசுவை சிலுவையில் அறைந்ததைப் போல என்னை அறைய வேண்டாம், நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல, என்னை தலைகளாய் சிலுவையில் அறையுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆகவே பேதுருவை தலைகளாய் சிலுவையில் அறைந்து அவருடைய தலை கீழ்ப்பகுதியிலே வரும்படி சிலுவையிலே நாட்டினார்கள். அந்த இடத்திலே தான் வாடிக்கன் அந்த பெரிய சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், பிரம்மாண்டமான தேவாலயம் எழும்பி இருக்கிறது. இன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யமே ஒரு கிறிஸ்தவ ராஜ்யமாய் மாறி இருக்கிறது. அங்கே விலைக்கரையுமாய் ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அந்த பலனை கொடுக்கிறார். யுத்தத்திலே நமக்கு சேதங்கள் வரும். யுத்தம் நடக்கும் பொழுது சேதம் வராது என்று சொல்ல முடியாது. பிசாசு முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுவான். தான் பிடித்து வைத்திருக்கிற ஆத்மாக்களை அவ்வளவு சுலபமாய் விட்டு கொடுக்க மாட்டான். பாவத்தின் அடிமைதனத்திலே வாலிபர்களை அடக்கி வைத்திருக்கிற பிசாசு, வஞ்சித்து வைத்திருக்கிற பிசாசு சுலபமாய் ஆத்மாக்களை விட மாட்டான். நாம் யுத்தம் பண்ணி அவன் கையில் இந்த ஆத்மாக்களை பிடுங்கி எடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவளுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், தியாகம் பண்ணி உழைக்க வேண்டும், ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும். யுத்தத்திலே சில சேதங்கள் வரக்கூடும், சில காயங்கள் நமக்கு உண்டாக கூடும். ஆனால் நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை. நம்முடைய சேனையின் தளபதியாக இயேசு இருக்கிறபடியால் நம்முடைய சேனை ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த தேசம் இயேசுவை அறியும். இந்த தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான வாலிபர்கள் இயேசுவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுவார்கள். திரள் கூட்ட வாலிபர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புவார்கள். தேசம் ஆண்டவரை அறியும், தேசம் இயேசுவை அறியும். ஆனால் அதற்கென்று ஒரு சேனை வேண்டும். அவளை போல அவருக்காக பாடுபடுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கக்கூடிய போர் வீரர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். முக்கியமான ஒரு நேரம். இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலர்களும் 12 பேரும் ரத்தம் சிந்தி மரித்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறார். அத்தனை பேரும் கோதுமை மணிகளாய் விழுந்தார்கள். தோமா நம்முடைய தேசத்தில் வந்து சென்னை பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாய் ஒரு மத தீவிரவாத எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் அவரை ஈட்டியினால் குத்தி கொலை செய்தான். சின்னமலை என்கிற இடத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஈட்டினாலே குத்தப்பட்டவராய் ரத்தம் அடிய வடிய சின்னமலை என்ற இடத்திலிருந்து அந்த பரங்கிமலை என்கிற மலைக்கு அவர் தவழ்ந்து கடந்து போனார். அங்குதான் அவர் உயிரை விட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே, என் இந்தியாவிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருச்சபை அந்த சின்ன மலையிலே தான் எழும்பி இருக்கிறாரு. காரணம் அங்குதான் தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம், அவர் ஈட்டியினால் குத்தப்பட்ட ஒரு இடம். எனக்கு அன்பானவர்களே, அதே போல அன்றைக்கு தோமா ரத்தம் சிந்தி ஆண்டவருக்காக மரிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரே, இன்றைக்கு ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட கோதுமை மணிகள் வேண்டும். இயேசுவுக்காக ஏதாவது செய்வேன் என்று அர்ப்பணிக்கிற போர் வீரர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். இராணுவ வீரர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி யுத்த களத்திலே நிற்பதென்